தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஃபுல் ஸ்க்ரீன் அவிப்ளேயர் டெம்ப்ளேட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அவிப்ளேயர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெம்ப்ளேட் எந்த ஃபோல்டரில் இருக்கும் அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நானும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகிடுச்சு. நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், பிஎன்ஜி, டெக்ஸ்ட், அப்புறம் உங்களோட லோகோ எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் எப்படி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிக் இமேஜ் ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்க போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோவுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஓகேங்களா, பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கான பிஎன்ஜி இமேஜ். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான். ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பாட்டமில் ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட லோகோ மட்டும்தான் இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லோகோ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் இருக்கும். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு சேம் மெத்தட். இமேஜ் அப்படின்னாலே ஆட் பண்ணுறதா இருந்தாலே அதே மெத்தடில் தான் ஆட் பண்ணோம். பேக்ரவுண்ட் எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மெத்தட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பிஎன்ஜி டெக்ஸ்ட் அப்புறம் நம்மளோட லோகோ இது எல்லாமே எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் தீம் வந்து கொடுத்துருப்பேன். எல்லாமே க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருப்பேன். அது எப்படி நீங்கள் வந்து கலர் மாற்றுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அகெயின் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதான் பிஎன்ஜிக்கான இமேஜ். ஸோ நீங்கள் அதில் தான் போயிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் கலரை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கலர் நான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன். அதாவது க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த க்ரீன் கலரை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு என்ன கலர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து க்ரீன் கலரில் ஸ்பெக்ட்ரம் அந்த பார் இருக்குது இல்லையா, அதோட கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய அந்த பார் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன், அதாவது 2 கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் கலராக. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேம் கலரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாரோட கலரும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அதே கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் வந்து இதையுமே வந்து ஒரு ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாரோட கலர் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெட் கலரில் அது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த பாரோட கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு இல்லையா க்ரீன் கலர். ஸோ அதோட கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே கலர் அப்படின்ட்டு க்ரீன் கலர் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு வேணுன்ற கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீடியோவை, அதாவது இந்த டெம்ப்ளேட்டை என்ன ரேஷியோவில் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் அப்படின்ற இடத்துல 1080, வீடியோ ஹைட் என்ற இடத்துல 2340 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே ஸ்டார்ட் அட் எண்ட் அட் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் அட் அப்னா சாங் எந்த இடத்துலேருந்து டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற டைம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துல முடியணும் அப்படின்றதையும் எண்ட் அட் அப்படின்ற போயிட்டு
நீங்கள் வந்து டைம் செட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட டெம்ப்ளேட்டை உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டோட எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.